1 கப் அவலை தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. அவல் காரக்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வடிகட்டிட்டு தண்ணி தெளித்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குட்டி உரல் எடுத்துக்கலாம். மிளகு சீரகத்தை 1 2 தட்டி எடுத்துக்கோங்க. கடாயில் நெய் விட்டு கடுகு உளுந்து இஞ்சி செவந்த பிறகு வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு செவந்து வந்த பிறகு மிளகு சீரகம் தட்டியது காயப்பொடி மல்லி இலை உப்பு திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு வறுபட்ட பிறகு ஊற வச்ச அவலில் கொட்டிடுங்க. உதிரியாக இருக்குது பாருங்கள். 50 ml பால் ஊற்றிக்கோங்க. பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. திரும்பவும் நல்லா பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பானையில் தண்ணி கொதித்த பிறகு மிதமான தீயில் 10 நிமிஷம் வேக வச்சு நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். கொதித்த பிறகு இட்லி தட்டை வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வேக வச்சு வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளவே தான் சுவையான ஹெல்த்தியான அவல் கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.